हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இப்பொழுது ராமானந்த ஆச்சார் தன்னுடைய சிஷ்யர்களுடனும் பீபாஜி மகாராஜ் சீதா சகச்சரியினுடனும் கிளம்பி துவாரகா வந்து சேர்ந்துட்டா. துவாரகா வந்த உடனே துவாரகாநாதனை பாடிண்டே வர வழி பூரா கோமதி ஸ்நானம் பண்ணா. அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் துவாரகாதீஷ் தரிசனமும் ஆச்சு. நித்திய தரிசனம் பண்ணின்னு இருக்கா. கபீர், ரைதாஸ் எல்லா சந்துக்களும் கூடி 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 பஜனை பண்ணுறது, என்ன நாம கோஷம் அப்படியே விண்ண பிளக்கிறது. அப்படி ஒரு அகண்ட பஜனை, துவாரகாதீஷ் தரிசனம், சந்து பண்டாரா, அப்படி அமக்களமாக எல்லாம் போயின்னு இருக்கு. அநேக நாட்கள் இவா துவாரகாவில் தங்கினா. பீபாஜி இந்த சீதா சகச்சரி இந்த குருநாதரோட பூரா அந்த பாரத யாத்திரைக்காகவே தான் கிளம்பி வந்தா. ஆனால் இப்போ பீபாஜி மகாராஜுக்கு துவாரகாவை விட்டு கிளம்புறதுக்கு மனசே வரல. ஏன் அப்படின்னா, துவாரகா வந்த உடனே அவருக்கு என்ன தோணி போயிடுத்து அப்படின்னா, சுதாமாக்கு எப்படி ஸ்ரீகிருஷ்ணன் கிடைச்சாரோ எனக்கும் அப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுலேயே ரொம்ப மனசு, எப்படி அவருக்கு கிடைச்சாரோ சுதாமாக்கு ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி கிடைச்சாரு எனக்கும் அப்படி கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கோயிலில் இத்தனை நாள் நீங்கள் பார்த்தாலே அதெல்லாம் என்னன்னு எல்லா சந்துக்குள்ளும் கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் துவாரகாதீஷனை மூர்த்தி விக்கிரக ரூபத்தில் தான் நான் பார்த்தேன், எனக்கு அதனால் எந்த திருப்தியும் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறார். இப்போது குருநாதர் சொன்னார், நான் மேலே யாத்திரையை தொடங்கணும்ப்பா அப்படின்னா. உடனே சேவகர்கள்லாம் சரி கிளம்பலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு எல்லோரும் கிளம்புறா. அப்போ பீபாஜி சொன்னார், எனக்கு துவாரகாதீஷன் தரிசனமே ஆகலை. தர்ஷனம் ஆகலையா? அப்போ இத்தனை நாள் நீ பார்த்தது என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்குறா. உடனே பீபாஜி சொன்னார், குருவனுடைய வார்த்தைகள் மூலமாக நான் கேட்டது என்ன அப்படின்னா, ஒன்று மூரத் கா தர்ஷன், இன்னொன்று சூரத் கா தர்ஷன். அதாவது என்னென்னா, எல்லாருக்குமே இந்த மூர்த்தி தரிசனம் ஆகும். ஆனால் பகவான் அந்த மூர்த்திக்கு பின்னாடி தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை ஒழிச்சு வச்சுருப்பான். அந்த எனக்கு நிஜஸ்வரூப தரிசனம் ஆகணும், நான் அதுக்காக தான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். உடனே அவளாம் சொல்கிறா, அப்போ நாங்கள்லாம் பார்த்தது என்ன? நாங்களாமும் பார்த்தோம் இல்லையா? அப்படி தானே உனக்கும் இப்போ தரிசனம் ஆயிருக்கு அப்படின்னு. இல்லை, எனக்கு நிஜஸ்வரூப தரிசனம் கிடைச்சாதான் நான் துவாரகாவை விட்டே நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே குருநாதர் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா இவாளெல்லாம் பேசுகிறத. சரிப்பா, நீ துவாரகாலேயே சீதா சகச்சரியோடு இரு, எனக்கு இந்த விஸ்வ யாத்திரை பாக்கி இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன், அதை முடிச்சுட்டு நான் காசிக்கு போய் ஆகணும்ப்பா, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவா 2 பேரும் துவாரகாவில் விட்டுட்டு வந்தவா அத்தனை பேரும் கிளம்பி விஸ்வ யாத்திரைக்கு குருநாதரோடு கிளம்பி போயாச்சு. இவா என்ன பண்ணுவானா, 2 வேளையும் கோயிலுக்கு வருவா, பகவத் தரிசனம் பண்ணுவா. மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவா, சமுத்திர கரையில் போய் உட்காந்துருவா. மனம் உருகி 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 பாடி பாடி இவர் கண்ணனை கூவி கூவி அழைப்பார் அந்த சமுத்திரத்து வாசலில் உட்காந்துட்டு. இப்போ போகிறவா வரவா எல்லாம் இவளை வேடிக்கை பார்க்குறா. சில பேர் கேட்குறா, ஏன்பா இவ்வளவு பெரிய கோபுரம் தெரியறது, அது உனக்கு தெரியலையா? ஒரு நாளைக்கு 3 தடவை அவள் இந்த கொடியை மாத்திரா. நம்ம உள்ளே போய் பகவானை தரிசனம் பண்ணும்போதே நம்ம கண்கள்லாம் சீதளம் ஆயிடுறது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய கோயிலில் உங்களுக்கு துவாரகாதீஷன் தென்படலையா அப்படின்னு அவெல்லாம் கேட்குறா. உடனே அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், அது சரி, எனக்கு எந்த கிருஷ்ணன் சுதாமாவை நெஞ்சார தழுவிண்டானோ துவாரகைக்கு வந்த உடனே அந்த திவ்ய துவாரகா, அந்த தங்கத்தாலேயே கட்டப்பட்ட கட்டடங்கள், அரண்மனைகள், அந்த மணிகள் தொங்கவிடப்பட்ட அந்த பெரிய பெரிய தூண்கள், அந்த கோமதி கங்கா காட்டு ஸ்பட்டிகத்தினால் ஆன தரைகள், அப்பேற்பட்ட திவ்ய துவாரகாவை நான் பார்க்கணும். அதுக்கும் மேலே ருக்மிணி துவாரகாதீஷனை
நிஜஸ்வரூப தரிசனம் ஆகணும், ஏன்னா அதுக்காக தான் காத்துட்டுருக்கேன் அப்படி சொல்லி சொல்லி அங்கே வந்து இவரை வந்து பார்க்குறா பண்டாக்கள், சன்னியாசிகள், சந்துக்கள், குசைஞ்சி பக்தர்கள், வரவா போகிறவா எல்லார்கிட்டேயும் புலம்பி புலம்பி அழ ஆரம்பிச்சிட்டார். இப்போல்லாம் அவள்லாம் வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுது அப்படின்னு பேசிக்கிறா. ஒரு நாளைக்கு கால நேரம் ரொம்ப துக்கத்தில், அத்தியந்த துக்கத்தில், விரக தாபத்தில் அப்படியே தவிச்சு நாம் சங்கீர்த்தன் பண்ணின்னு இருக்கார். அப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான், ரொம்ப அழகாக காலில் கொலுசுலாம் போட்டுட்டு சல் சல் சல்னு வரான். ஹரே பகத்ஜி, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எந்த திவ்ய துவாரகையை தேடுறேளோ அது சமுத்திரத்தில் மூழ்கி போயிடுத்து. பாகவதத்தில் அது எழுதியிருக்கேன், நீங்கள் படித்தது இல்லையா? பாகவதத்தில் மூலத்வாரகா வந்து சமுத்திரத்தில் மூழ்கி போயிடுத்து. இப்போ இருக்கேன், இதுதான் துவாரகா. கோயிலுக்குள்ளே அழகாக துவாரகாதீஷன் தரிசனம் தரானே. நீங்கள் முதல்ல இதை புரிஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இங்கே உட்காந்துட்டு அழமாட்டேல். எத்தனை நாளாக இப்படி கதறி கதறி அழறேள், அன்ன ஆகாரம் இல்லாமல் வெயிலில் இப்படி கிடந்து துவழ்ந்து போகிறேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ரொம்ப கனிவாக பேசுகிறான். உடனே என்ன சொன்ன அப்படின்னு திரும்பி கேட்குறார். இல்லை, அந்த மூல துவாரகா சமுத்திரத்தில் மூழ்கி போயாச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அவ்வளவுதான், சமுத்திரத்தில் மூழ்கி போயாச்சா? துவாரகாதீஷ், துவாரகாதீஷ் அப்படின்னு பீப்பாச்சி அப்படியே சமுத்திரத்தில் குதிச்சிட்டார். இதை பார்த்துட்டே இருந்தா சீதா சகச்சரி, என் பதி என் பதி அப்படின்னு அவளும் குதிச்சிட்டான் அந்த தண்ணியில். இப்போ காங்க்ரோன் ராஜா சமுத்திரத்தில் மூழ்கி போயிட்டார். இப்போ பக்தர்கள்லாம் கூட்டிட்டா, அந்த பையன் போய் ஊர் பூரா சொன்னான். இப்போ பக்தர்கள்லாம் கூட்டிட்டா, ராணியம்மா சேர்ந்து மூழ்கி போயிட்டா அப்படின்னு கேட்குறாரு குசைஞ்சிலாம். ஆமாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே அவர் சொன்னார் அதுக்கு அந்த குசைஞ்சி, பகவான் வந்து என்றைக்கும் பக்தனை மட்டும் மூழ்க விடவே மாட்டான். ஞானிய கர்மகாண்டிய பகவான் காப்பாற்றுறதுக்கு நேரம் பிடிக்கும், ஆனால் பக்தனோ அவனுக்கு ரொம்ப பிரியமானவன். அதனால் அவன் வந்து சமுத்திரத்துக்கு உள்ள போய் பகவானை அவன் தரிசனம் பண்ணுவான் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லா ஜனங்களும் கலைஞ்சு போயிட்டா. வாஸ்தவமாகவே இவர் வந்து அப்படி உள்ள துளாவி 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 போய் துவாரகாவை அடைஞ்சிட்டார். பீப்பாஜியும் சீதா சகச்சரியும் தன்ய தன்ய தன்ய. என்ன பார்த்தார் அப்படின்னா, என்ன துவாரகா வர்ணனையும் அது மாதிரியே பெரிய பெரிய தங்க மாளிகைகள், மணித்தோரண வாயில்கள், வழிபூரா ஸ்படிக கற்களாலான தரைகள், 16,100 அரண்மனைகள், ஸ்வயம் ருக்மிணி தேவி கண்ணபிரானோட இவாளை ஸ்வாகதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு நிற்கிறா. பீப்பாஜியும் சீதா சகச்சரியும் மேரே கோவிந்த் மேரே கோவிந்த் மேரே கோவிந்த் அப்படின்னு அரட்டிண்டு அழுதுண்டு அப்படியே பகவானுடைய பாதார விந்தத்தில் போய் விழுந்து நமஸ்கரிக்கிறா. உடனே பகவான் வந்து 2 புஜங்களையும் ஒசத்தி பீப்பாஜியை அப்படியே எப்படி இவர் ஆசைப்பட்டாரோ, சுதாமாவை எப்படி பகவான் கட்டி அணைச்சார் அப்படின்னு நினச்சி கரையில் உட்காந்துட்டு அழுதாரே, அதே மாதிரி இன்னைக்கு பகவான் அந்த 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 பக்தனுடைய ஆசையை, சின்ன ஆசையும் பெரிய ஆசையும், ஆனால் அந்த பக்தனுடைய ஆசையை நிறைவேற்றுறார், நெஞ்சார தழுவுறார். சீதா சகச்சரி வந்து இப்போ ருக்மிணியினுடைய பாதங்களை அப்படியே பற்றிக்கிறா. ருக்மிணி தேவி அவளை எழுப்பி கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. ருக்மிணி தேவி சொன்னா, அம்மா நீ என்னுடைய அன்பு சகோதரிம்மா, நான் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னைக்கு துவாரகாவில் கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு முதல் நான் இங்கே தான் உனக்காக காத்து நின்றுருக்கேன். பகவானும் நானும் உங்கள் 2 பேருனுடைய வரவுக்காக தான் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு இப்போ இவா 2 பேரையும் மகளுக்குள்ளே கூட்டின்னு போகிறா. அப்புறம் அந்த பூரா துவாரக்கையும் சுற்றி காண்பிக்கிறா இவா 2 பேருக்கும். அதாவது மகாராஜ் சொல்கிறார், கிருப்பாவுக்கு வந்து ஒரு கிரமம் உண்டு. அது என்னன்னா, அதில் 4 ஒரு கிருப்பை அடையணும் அப்படின்னா அதில் 4 வஸ்து இருக்குது.
அது என்ன அப்படின்னா நாமம், ரூபம், லீலா, க்ஷேத்திரம். யாருக்குமே முதல்ல நாம கிருப்பை கிடைக்கணும். அதுக்கு அந்த குருதேவர் அந்த நாமம் எடுத்துக்கணும். அந்த குருதேவர் நம்மளுக்கு நாமம் கொடுக்கணும். அப்போ எந்த சாதகன் அந்த நாமத்தை ஒழுங்காக நாம அபராதம் ஏற்படாமல் நாம ஜெபம் செய்ய 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 அந்த நாமமே அந்த நாமியை அந்த ரூபத்தை நம்மளுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்க வச்சிடும். அப்போது அந்த நாமத்தை சரணாகதி அடையணும். அடைஞ்சால் அந்த ரூப கிருப்பா, அந்த ரூப பிரகாசம் நம்முள்ள ஏற்படும். அதுக்கப்புறம் பகவானுடைய லீலைகள் அது ஸ்வயம் சொப்பனத்தில், தியானத்தில், இல்லை சத்சங்கத்தில் சரித்திரங்கள் பகவானுடைய கதைகளை கேட்கும்போது அது உண்டாகும். அதுக்கப்புறமா க்ஷேத்திர கிருப்பை, தாம் கிருப்பா. அது என்ன அப்படின்னா இந்த க்ஷேத்திர கிருப்பை இந்த நித்திய வைபவம், க்ஷேத்திர வைபவம் முதல்ல சொப்பனத்தில் ஏற்படுமா இவருடைய வாழ்க்கையில். ஆனால் இந்த 4 கிருப்பையுமே ஏற்பட்டது. ருக்மிணியும் கிருஷ்ணனும் இப்போ அரண்மனை பூரா சுற்றி காண்பிக்கிறான். ருக்மிணி சீதா சகச்சரியிடம் இது பார்த்தியாமா, இது என்னுடைய சகோதரி சத்யபாமா, இவ தான் பிருந்தா, இவ தான் லக்ஷ்மணா, இவ தான் பத்ரா அப்படின்னு எல்லாரையும் காமிக்கிறா. இவளும் ரொம்ப அற்புதமாக எல்லாரையும் விழுந்து பார்த்து சேவிச்சுக்கிறா. இப்போ 7 நாள் கழிஞ்சிருத்து. இப்படியே துவாரகால 7 நாள் சப்தாகத்தில் இந்த 7ஆவது நாள் அவருடைய ஹிருதயம் பகவானுடைய சமஸ்த லீலைகளையும் பார்த்துடுறார். என்ன ஒரு குடிப்பனை, என்ன பாக்கியம் அவருடைய வாழ்க்கையில். பகவானே கிடச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வேறு என்ன வேணும் ஒரு பக்தனுக்கு? இப்போ பகவான் என்ன பண்ணுறார், சிம்மாசனத்தில் போய் உட்காந்துக்கிறார். பீப்பாஜி அவருடைய காலடியில் போய் உட்காந்துட்டார். சீதா சகச்சரி ருக்மிணியினுடைய காலடியில் போய் அவளுடைய சரணத்தில் உட்காந்துட்டார். இப்போ கொஞ்ச நேரம் இப்படி அவளுக்குள்ள வார்த்தா சல்லாபம் நடக்கிறது. அதுக்கப்புறமா பீப்பாஜி நீ ஜெகத்துக்கு திரும்பணும்ப்பா, அதுக்கான நேரம் வந்தாச்சு, நீ கிளம்பணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். உடனே பீப்பாஜி கண்லேருந்து அப்படியே கண்ணீராக வழியறது. உடனே ஏன்பா ஏன் அழற அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், இல்லை ஒரு தடவை உங்களை அடைஞ்ச பிறகு திரும்பவும் உங்களை பிரியணும் அப்படின்றது என்ன ஒரு சாதாரண விஷயமாகுது. குரு கிருப்பையினுடைய பலனே கோவிந்தன் கிடைக்கிறது தானே. இப்போ குருவும் கிடச்சிட்டார், கோவிந்தனும் கிடச்சிட்டான். இதுக்கு பின்னாடி இதுக்கு அப்புறமா நான் எப்படி சம்சாரத்தில் போய் திரும்பி விழுவேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அழறார். அதுக்கு பகவான் சொன்னார், பீப்பாஜி பாருப்பா, உன் தேகம் சின்மயமாக ஆயிடுத்து, நீ உனக்குன்னு செஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே பாக்கி இல்லை. ஏன்னா நானே கிடச்சிட்டேன் உனக்கு. ஆனாலும் நீ 2 காரணத்துக்காக ஜெகத்துக்கு திரும்பியே ஆகணும் அப்படின்றார். என்ன அப்படின்னா முதல் காரணம் உன் குருவுக்காக. ஏன்னா உன்னிடைந்து அவர் நாம பிரச்சார சேவா எதிர்பார்க்கிறார். குருவனுடைய சங்கல்பமும் அதுதான். அப்போது குரு சங்கல்பத்துக்கு தான் நான் என்றைக்குமே முதல் இடம் கொடுக்குற வழக்கம். 2வது, நீ என்னண்ட வந்த துவாரகாவும் மூழ்கி போயிடுத்து, நீ சமுத்திரத்தில் குதித்து என்னுடைய கிருப்பையினால் என்னுடைய சங்கல்பத்தினால நீ என்னை பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீ திரும்பலை அப்படின்னா பக்தன் மூழ்கி போயிட்டான் சமுத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களங்கம் எனக்கு தான்ப்பா வரும். அதனால் நீ திரும்பி ஜெகத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு துவாரகாதீஷ் சொல்கிறார். ஆனால் ஒன்று, பக்தி மார்க்கத்தில் உனக்கு மங்களம் உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்ணுறார். இப்போ ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மிணி 2 பேருமே என்ன பண்ணுறா, அந்த சமுத்திரத்தினுடைய கரையில் கொண்டு இவா 2 பேரையும் விடுறா. இந்த பீப்பாஜி தம்பதிகளை எப்படி ஒரு வீட்டுக்கு முக்கிய விருந்தினர் வந்தான்னா அவளை அந்த தெரு முனை வரைக்கும் கொண்டு போய் விட்டு மரியாதை பண்ணுவோமோ, அப்படி இவரை சமுத்திரத்தினுடைய கரை வரைக்கும் எடுத்துன்னு இவா 2 பேருமா விடுறா. கிளம்புறச்ச ருக்மிணி தேவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா சீதா சகச்சரியை. அப்புறம் தன்னுடைய புடவை அதை எடுத்து தன் கையாலேயே கட்டி விடுறா. அப்பேற்பட்ட ஒரு திவ்யமான புடவை அந்த புடவை.
அதுக்கப்புறமா வாழ்நாள் முடிகிற வரைக்கும் வேறு எந்த புடவையுமே அவள் மாற்றி கட்டிக்கலையாம். ஏன் அப்படின்னா, அந்த புடவையிலேருந்து அப்படி ஒரு திவ்ய சுகந்தம் வருமா, சுகந்த வாசனை வீசும். அப்படி அதே மாதிரி தேகமுமே அப்படி ஒரு பிரகாசம், அப்படி ஒரு திவ்ய ஸ்வரூபம் இவாளுக்கு வந்துட்டு, இவா மேலேருந்து ஒரு சுகந்த வாசனை எப்போவுமே வீசிகிட்டே இருக்குமா. இப்படி எப்பேற்பட்ட கிருப்பை, ஆசைப்பட்டார் பக்தன் வந்து ஆசைப்படணும். அப்போ பகவான் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் பக்தனுக்காக அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய பெரிய உதாரணம்னே சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கிளம்புறாரு இல்லையா, அந்த சமயத்தில் பீப்பாஜிக்கு சங்கு சக்கர முத்திரை அந்த புஜத்தில் பொறிச்சர். பிரஜபாவ உபாசனையில் வந்து சங்கு சக்கர முத்திரை பதிச்சுக்க மாட்டான். ஐஸ்வர்ய உபாசனையில் மட்டும்தான் இந்த சங்கு சக்கர முத்திரை பொறிச்சுக்கிற வழக்கம். அப்படின்னா அவள் வந்து பகவானுடைய பார்ஷதர்களாக ஆகிட்டா அப்படின்றது தான் அர்த்தம். இப்போது துவாரகாவில் வரும் யாத்திரிகளுக்கு இப்போலாம் போகிறவாளுக்கு தப்த முத்திரை எல்லாம், அது ஒரு காலம் அப்படி தப்த முத்திரை பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இப்போலாம் சந்தனத்தில் தோச்சி தான் சங்கு சக்கர முத்திரை இடுறா. அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழற காலத்திலேயே வைகுண்ட வாசிகளாம் ஆயிடுறா அந்த முத்திரையை பதிச்சுண்டவா. இப்போ பீப்பாஜிக்கு அந்த முத்திரையை சாட்சாத் பகவான் ஸ்வயம் தன் கையாலேயே அந்த சங்கு சக்கர முத்திரையை வச்சதோடு இல்லாமல் அந்த சங்கு சக்கரத்தையே அப்படியே அந்த முத்திரையை அப்படியே இவர்கிட்ட கொடுத்துட்டார். அப்பா, இந்த முத்திரையை வந்து யாரெல்லாம் உனக்கு வேணுமோ அவளுக்கெல்லாம் இந்த முத்ராவை நீ கொடுத்துருப்பா. நீ யாருக்கெல்லாம் முத்திரை இடுறியோ அவளெல்லாம் நான் அந்த க்ஷமே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டார். இப்போ இந்த கடலில் இருந்து மூழ்கின தம்பதிகள் 2 பேருமே அந்த கரையில் எடுத்துன்னு வந்து அப்படியே ரொம்ப அழகாக நடந்து வரா. தண்ணியில் தரையில் நடக்கிற மாதிரி நடந்து வந்த மாதிரி இவளுக்கெல்லாம் தரிசனம் ஆணுச்சு அப்படின்னு நாபாஜி மகாராஜ் கொடுக்குறார். அப்போது இங்கே இவா என்ன பண்ணுறா, கோயிலில் இருக்கிறவா, அப்புறம் இவருக்கு தெரிஞ்சவா, ஏன்னா இவள் ராஜாராணி இல்லையா, தன்னாடு பழக்கம் வேற, போய் அவள் வந்து தண்ணியில் விழுந்து 1 வாரம் ஆகிடுத்து. அதனால் அவளுக்கு இறுதி சடங்கு பண்ணுவோம் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. ஆனால் அவள் என்னடானா அடி மேலே அடி வச்சு 2 பேரும் சாக்ஷாத்து ருக்மிணி கிருஷ்ணன் மாதிரியே அப்படி ஒரு திவ்ய தேகம், அப்படி ஒரு திவ்ய பிரகாஷம் அவளுடைய தேகத்திலேருந்து, அப்படி ஒரு திவ்ய சுகந்தம், அப்படி ஒரு அழகாக அப்படி நடந்து வரா. இவா முதல்ல என்ன நினச்சின்றா, சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணனும் ருக்மிணினும் வராந்தா அப்படி தான் நினச்சிக்கிறா. அந்த பகவானுடைய அந்த அப்படி ஆலிங்கனம் கொடுத்தாரே, அதில் அவருக்கு வந்த ஒரு சோபா அது. அப்புறம் எல்லாம் பீப்பாஜி மகாராஜ் தான் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்த உடனே எல்லாம் பக்தராஜ் பீப்பாஜி மகாராஜுக்கு ஜெய், துவாரகாதீஷுக்கு ஜெய் அப்படின்னு ஒரே ஜெயகோஷம் விண்ண புழக்கிறது. கோயிலுக்கு வந்த கும்பல் பூரா இப்போ கரையில் இருக்கிற பீப்பாஜியை பார்த்து எல்லாரும் வந்து அவாவா வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. ஆனால் பகவானும் அங்கேயே நின்றுட்டுருக்கான். அது ஜனங்களுக்கு கண்ணில் படலை. இவா 2 பேருக்கும் தெரியறது பகவான் கூட இருக்கான்றது. பகவான் சொல்கிறார், வர ஜனங்களுக்கு பூரா நீ இந்த சங்கு சக்கர முத்திரையை பொதிச்சு விடுப்பா அப்படின்னு குரல் கொடுக்குறார். இவரும் கையால் தன்னுடைய கையால் வரவா அத்தனை பேருக்கும் சங்கு சக்கர முத்திரையை வைக்கிறார். இப்போ இவருடைய சரீரம் அப்படி ஒரு திவ்யமான சரீரம், திவ்ய காந்தி, திவ்ய சுகந்தம். உடனே அவளுக்கெல்லாம் பகவானுடைய அனுபவம் உண்டாடுறது. அந்த சங்கு சக்கர முத்திரையை பதிச்ச உடனே இவர் கையால் பதிச்சுக்கிறா. அந்த பதிச்சின உடனே அவளுக்கெல்லாம் உடனே பகவானுடைய அனுபவம் உண்டாடுது. ஒரு நாளைக்கு இப்போல்லாம் 1000 பேர் இவருடைய காலில் விழுந்து சரணாகதி அடைகிறா. 1000 பேருக்கும் இவர் உட்காந்துட்டு சங்கு சக்கர முத்திரையை வைக்கிறார். இப்போ கோயிலுக்கு கூட்டம் இல்லை, வரவா யாத்திரைகள் எல்லாம் இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இவர்கிட்ட தப்த முத்திரை வாங்கிக்கிறா, பீப்பாஜி தரிசனம் பண்ணுறா. அப்படி துவாரகாலேயே இப்போ ரொம்ப பெரிய இவருடைய பிரதாபம் பெருசாக போகிறது. என்ன ஒரு நாளைக்கு சீதா சகச்சரிக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டுறது. ராத்திரி வேளை, ஹே நாத்தா, இப்போ உங்களை வந்து இந்த மாதிரி ஜனங்கள் வந்து சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் மாதிரியே கொண்டாடுறா. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
ஏன்னா நம்மளுடைய பஜனை நஷ்டமாயிடுமோன்ற பயம் வருது எனக்கு. நாமும் விரக்த வேஷம் தாரணம் பண்ணின்னு இருக்கோம். நாம் இப்படி இங்கே இருக்கிறது வந்து இனிமேல் நியாயம் இல்லை. எனக்கு இப்படி எல்லாரும் உங்களை கொண்டாடுறது வந்து எனக்கு துக்கத்தை கொடுக்கறது. நாம் எந்த அபராதத்துக்கும் ஆளாயிடக்கூடாது அப்படின்னவுடனே, சரி தேவி, நானும் அதையே தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியே இவன் வந்து துவாரகாவை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிறா. காலையில் எழுந்த உடனே இவா வந்து ஸ்நானம், கோமதி துவாரகாவில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறா. இப்படி எப்பேற்பட்ட துவாரகா யாத்திரை, எப்பேற்பட்ட தரிசனம். அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் அந்த முத்ராவை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். யோசித்தவர் என்ன பண்ணார், கோயிலுடைய முக்கிய உசைஞ்சி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் இதை ஒப்படைச்சிடுறார் கிளம்புறதுக்கு முன்னாடி. இன்றைக்கும் அந்த முத்ரா தான் நம்ம துவாரகாவுக்கு போனால் பார்க்கலாம் இருக்குது. அதில் தான் அவள் வந்து அந்த சந்தனத்தினால அந்த தப்த முத்திரை நம்மளுக்கு வைக்கிறா. தப்த முத்திரை இல்லை, சந்தன முத்திரை வைக்கிறா, சந்தனத்தால் முத்திரை வைக்கிறா. இப்படி ஆனால் முத்திரை வச்சுன்னு வந்துட்டான்றதுனால அவள் திரும்பி சம்சாரத்தில் இருக்க தானே இருக்கா. இப்போவும் அந்த சந்தன முத்ரா துவாரகா போனால் வச்சுக்கலாம். ஆனால் அது குளிச்சா அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவள் வந்து வச்சுட்டவாளும் அவள் இஷ்டப்பிரகாரம் அவள் இருக்க ஆரம்பிக்கிறாள். இப்போ இவள் 2 பேரும் கிராமமாக நடந்து ஜெய சீதாராம் ஜெய சீதாராம் சீதாராம் ஜெய் சீதாராம் அப்படின்னு பஜனை பண்ணிகிட்டே வரா. இவளுடைய ரூபம், இவளுடைய வைபவம் இதெல்லாம் பார்க்குறவா அத்தனை பேரும் பூரா அப்படியே வைஷ்ணவாளாக மாறிடுறா. ராமநாமம் கிருஷ்ணநாமம் உபதேசம் கொடுக்குறார் ஜனங்களுக்கு. இப்போ சேஷசாயின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டா. அங்கே ஒரு வைஷ்ணவனை சந்திக்கிறா. அவள் கேட்டா, எங்கே போகிறேள் அப்படின்னு. இங்கே சேஷசாயியில் பகவான் இருக்காரே, அவரை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் இப்படி போயின்னு இருக்கோங்க, காஷிக்கு போகணும் அப்படின்ன உடனே அவர் சொன்னார், இந்த சேஷசாய்க்கு பக்கத்து காட்டில் ஒரு பக்தனும் அவனுடைய மனைவியும் வசிச்சுட்டு வரா. அவள் பரமபக்தா. 2 பேருமே வந்து ஹரி பக்தி பண்ணுறதுல அவளை யாருமே மிஞ்ச முடியாது. மேலும் அவள் சந்து சேவிகள். நீங்கள் அவளை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். அப்படியா, அவள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாள். கேட்டவுடனே அந்த பகத்தினுடைய நாம் வந்து சீத்தர்ஜி, அந்த அம்மாவுடைய பேர் வந்து சீத்ராணி. அவள் என்னமோ சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்தவா தான். ஆனால் பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் கூட அவளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வரா. அப்படியா, ஆனால் இந்த பேர் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் பக்த மண்டலியில். சரி, நான் அவசியம் தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் காட்டு வழியாக மட்டும் போயிடாதீங்கோ, அங்கே ஒரு நரபக்ஷி சிங்கம் ஒன்று இருக்குது. அதனால் அது எல்லாரையும் சமாப்தி பண்ணிடும். யாராவது அந்த காட்டுக்குள்ளே மனுஷா நுழைஞ்சானா உடனே அவளை சமாப்தி பண்ணிடும். அதனால் நீங்கள் வேறு ஒரு ஒத்த பாதை இருக்குது வழி, அது வழியாக நீங்கள் அவள் கிராமத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அது சீக்கிரம் கூட போயிடலாம். அதனால் இந்த பாதை வழியாக போங்க, அந்த காட்டு பாதை வழியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போயிட்டா. இப்போ பீப்பாஜி வந்து எப்போ வந்து நரசிங்க பெருமான் வந்து நமக்கு அனுகிரக மூர்த்தியோ, இந்த உலகத்தில் இருக்கிறவாளால் என்ன பண்ண முடியும் நம்மளை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. சீதா சகச்சரி கிட்ட கேட்குறா, என்னம்மா செய்யலாம், நீ என்ன சொல்கிறியோ அது படி செய்யலாம், பரவாயில்லையா, காட்டு வழியாக போகலாமா இல்லை இந்த ஒத்த பாதை வழியாக போகலாமா. உடனே பத்னி அவள் சொல்கிறா, இல்லைல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரியே காட்டு வழியாகவே போவோம். நமக்கு வந்து பகவான் சீதாராமன் இருக்கான், நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம காட்டு வழியாகவே போவோம் அப்படின்னு இவா பஜனை பண்ணிகிட்டே காட்டு வழியாக போகிறா. நபாஜி சொன்னது போல் அந்த நரபக்ஷி சிங்கம் வந்து எப்போவுமே காட்டில் இருக்கிற விலங்குகளை தான் அடித்து சாப்பிடும். ஆனால் எப்போவாது தான் அது மனுஷாலை அடித்து சாப்பிடும். அது ஒரு தடவை மனுஷாலை அடித்து சாப்பிட்டுட்டு அப்படின்னா அப்புறம் அதுவே வழக்கமாயிடும். ஒரு முறை நரமாம்சம் சாப்பிட்டு அதுக்கு ருச்சி ஏற்பட்டுட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா அது விலங்குகளை பார்த்தா அது சாப்பிடாது. அது நரமாம்சம் மட்டும்தான் அதுக்கப்புறம் சாப்பிடும். அதனால் இதுக்கு பேர் வந்து நரபக்ஷி சிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கார். இவா 2 பேரும், சீதா சகச்சரியும் பீப்பாஜி மகாராஜும்
सीताराम जय सीताराम, सीताराम जय सीताराम, राधे श्याम जय राधे श्याम, ராதே ஷியாம் ஜெய் ராதே ஷியாம் அப்படின்னு பஜனை பண்ணிகிட்டே அந்த காட்டு வழியாக போயிட்டே இருக்கா. சிங்கத்துக்கு வந்து இந்த மனுஷ வாசனை அது மோப்பம் பிடிச்சுட்டே தானே இருக்குது. அது மோப்பம் பிடிச்சிட்டு இப்போ ஓடி கர்ஜனை பண்ணிட்டு ஓடி வரது இருக்கிற திசையை பார்த்துண்டு அப்படி ஒரு கர்ஜனை பண்ணுறதான் விசேஷமாக. இவரும் விசேஷமாக கர்ஜனை பண்ணுறார். எப்படி? பதி பத்னி 2 பேரும் உச்சஸ்தாயில். சியாவர் ராமச்சந்திர கி ஜெய், द्वारकाधीश भगवान की जय, श्री गिरिराज धरण की जय, श्यावर रामचंद्र भगवान की जय அப்படின்னு ஜெய கோஷம் அப்படி விண்ண பழக்கிற மாதிரி இவ 2 பேரும் கர்ஜனை பண்ணுறா. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சிங்க கர்ஜனையை விட இந்த நாம கர்ஜனை பெருசாகிடுது. இப்போ என்ன பண்ணிட்டு அந்த சிங்கம் தன்னுடைய கர்ஜனையை நிற்பாட்டிட்டு, என்னடா அது நம்மளை விட யார் பெருசாக ஏதோ கர்ஜனை பண்ணுறாளே அப்படின்னு உன்னிப்பாக கேட்கறது. நாகருக்கோ உபதேஷ் தியா அப்படின்னு நபாதாஸ்ஜி அவருடைய சபையில் சொன்னார் இல்லையா, அந்த இடம்தான் இது. இப்போ எப்படி வந்து ஒரு நாய் வந்து தன் எஜமான நான் பார்த்தது உடனே 2 காலையும் மடக்கி வாழை ஆட்டிண்டு தன் மரியாதையை அது தெரிவிக்குமோ, அந்த மாதிரி இந்த சிங்கம் அந்த கர்ஜனையை உடனே விட்டுது. இவாளுக்கு முன்னாடி தன்னுடைய 2 கால்களையும் மண்டி இட்டுதான். அப்புறம் தலையினால் அவருடைய காலில் வணங்குறதான் விழுங்கி. அப்புறம் சிங்கம் அப்படியே உட்கார்ந்து நிறுத்து. இப்போ சிங்கத்தினுடைய தலையை இவர் தைரியமாக தடவி கொடுத்தார். பையா, ஏதோ ஜென்மாந்திர பாவம்ப்பா, அதனுடைய பரிணாமம் தான் இந்த சிங்க தேகம் உனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உனக்கு வேணும்னா இந்த தேகத்தோடையே கூட இப்போ நான் உனக்கு மங்களத்தை உண்டாக்கலாம். உடனே சிங்கம் அழறதான். கண்லேருந்து அப்படியே தாரையாக அப்படியே தண்ணி கொட்டுறதான். அது என்னமோ பேசணும்னு வாயை கூட்டி, ஆனால் அதுக்கு பேச்சு வரல. வாயை கூட்டுறது, கண்லேருந்து தாரையாக ஜலம் கொட்டுறது, தலையை வேகமாக ஆட்டுறது, அதனுடைய காதுகள்லாம் அப்படியே துடிக்கிறதான், கண்லேருந்து அப்படியே தாரையாக ஜலம் வழியறதான். உடனே இவர் சீதா சகச்சரியை பார்த்தார். அம்மா, உங்ககிட்ட துளசி மாலை ஏதாவது இருக்கும் அப்படின்னு கேட்குறார். ஆமாஞ்சி இருக்குது அப்படின்னு உடனே அவள் வந்து தன்னுடைய பைக்குள்ளே தொழாவி ஒரு துளசி மாலையை எடுத்து கொடுத்தாராம். உடனே சிங்கத்தினுடைய கழுத்தில் இப்போ சியாவர் ராமச்சந்திர கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளசி மாலையை தன்னுடைய குருவான அவரையும் நினச்சிக்கிறார், ராமானந்த ஆச்சாரியும் நினச்சி இப்போ அந்த சிங்கத்தினுடைய கழுத்தில் அந்த துளசி மாலையை அணிவிக்கிறார். காதில் ராம நாமத்தை உபதேசம் பண்ணார். அதனுடைய நெற்றியில் தன்னண்டை இருக்கிற கோபி சந்தனத்தை வச்சு திலக்கம் வச்சார். அதனுடைய காதில் ராமநாமத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அதுக்கிட்ட சொல்கிறார், நீ இனிமே யாரையுமே இம்சை பண்ணக்கூடாது. இந்த விலங்கு ஜென்மாவில் உனக்கு எந்த மங்களம் கல்யாணம் ஏற்படாது. ஆனால் இந்த ராமநாமம் நான் இப்போ உனக்கு உபதேசம் பண்ணேனே, அந்த நாமத்தினாலே நீ இந்த விலங்கு ஜென்மத்தை நீ தாண்டிடலாம். உடனே அந்த சிங்கம் எழுந்துதான் இந்த தம்பதிகளை அப்படி பரிக்கிரமா பண்ணிட்டே இருக்கான். பக்தமால் அப்படி எழுதியிருக்கார் அவர். அதுக்கப்புறமா அந்த சிங்கம் 7 நாள் ஜீவித்திருந்துதான். அந்த 7 நாள் வரைக்கும் ஒரே இடத்துல இருந்து ஒரே ஆசனத்தில் இருந்து அது ராமநாமத்தை ஜெபிச்சிருக்கும். தண்ணி கூட குடிக்கிறதுக்கு எழுந்துக்கலையாம். அதுக்கப்புறம் அங்கேயே அது சரீரத்தை விட்டுடுத்து. அந்த சிங்கம் யாருன்னா இந்த சித்த புருஷர் தானே இவர் பீபாஜி மகாராஜ். அவர் சொல்கிறார், அந்த சிங்கம் யார் அப்படின்னா அது வந்து பூர்வ ஜென்மத்தில் ஒரு ராஜா. இவருக்கு இந்த சித்த யோகம்லாம் எப்படி கிடச்சிது அப்படின்னா வெறும் அந்த நாம ஜபத்தினாலேயே இவ்வளவும் லபிச்சிருக்கு. ஏகாந்தமான இடத்துல உட்காந்துட்டு வெறும் ஜபத்தினாலேயே சமுத்திரத்துக்குள்ள துவாரகாவையும் பார்த்துருக்கார். அதுக்கு மேலே இப்போ இந்த சிங்கத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். சித்த புருஷ லட்சணங்கள் எல்லாம் இவர் தானே வந்துடுத்து.
காரணம் வெறும் நாம ஜபம்தான். அந்த சிங்கம் யாருன்னா, இந்த சித்த புருஷனான இவர் சொல்கிறார், பீப்பாஜி மகாராஜ் சொல்கிறார், பூர்வ ஜென்மத்தில் அவர் ஒரு ராஜா. நித்தியமே அவருக்கு வந்து பட்சிகள், வௌவால், அதுக்கெல்லாம் வந்து நிறைய தானியங்கள் போட்டுண்டே இருப்பாராம் தினம். அப்போது அந்த பட்சிகள்லாம் வந்து அந்த தானியத்தை சாப்பிடும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு மகாத்மா உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பார். தன்னை மறந்து அவர் கண்களை மூடி அப்படி ஜபம் பண்ணிட்டு இருப்பார். இங்கே வந்து இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு அந்த வௌவாலும் பட்சிகளும் அந்த மகாத்மாவனுடைய நெத்தியில் போய் அப்படியே அழகால குத்துவான். குத்தி 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 அவருடைய அந்த ஜடை தானாக வளரதானே வளரும். அப்போது அந்த பட்சிகளாக அந்த ஜடை மேலே போய் உட்காந்துக்கும், அவரை முகத்தில் போய் இம்சை பண்ணும், குத்தும். அப்படியே அந்த அந்த அதுலேயே அந்த அந்த குத்தி குத்தி அப்படியே ரணமாயி அதுலேருந்து அப்படியே ரத்தமும் சீழும் விடியுமா, பூரா உடம்பும் அப்படியே ரணமாயிடுமா. பரோபகாரம் இதம் சரீரம் அப்படின்றது சத்தியம். ஆனால் பரோபகாரம் பண்ணலாம், ஆனால் நம்ம பரோபகாரம் பண்ணுறதுனால அதனால் வேறு யாருக்காவது அதனால் கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றார் மகராஜ். இப்போ இந்த பட்சிகள் போய் இப்படி பண்ணுறதை பார்த்து அந்த ராஜா சிரிப்பாராம். அந்த சிரிச்சதனுடைய பாபம்தான் இந்த ஜென்மத்தில் அவர் சிங்கமாக பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மனைவி சகச்சரி, சீதா சகச்சரி கிட்ட சித்தாந்தத்தை சொல்கிறார். அப்புறம் இவருக்கு வந்து சேஷசாயி போய் அந்த பகவான் தரிசனம் ஆறுது. அதுக்கப்புறமா இந்த பக்தர் சீத்தர் வீட்டுக்கு போகிறார். இந்த தம்பதிகள் வந்து பணம் காசை இவகிட்ட கிடையவே கிடையாது. நிர்தன் சூத்ர வர்ணம் தான், கிரகஸ்தாள். கணவன் மனைவி 2 பேருமே சந்து பிரேமிகள், பக்த பிரேமிகள். தினம் சமைக்கிறதுக்கெலாம் அவகிட்ட எந்த வசதியும் கிடையாது. தினமுமே ஜலம், பழம் இது மட்டும்தான் அவள் ஸ்வீகரிச்சுப்பா. அவகிட்ட ஒரு சாலக்கிராமம் உண்டு. அதுக்கு தினம் நித்தியம் அதுக்கு வந்து தீர்த்தாடனம் பண்ணி வச்சு அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி துளசி தளத்தை தான் சமர்ப்பிப்பா. அந்த துளசி தளம் தான் இவாளுக்கு ஆகாரமாக இருக்கும். சதா சீதாராம பஜனை தான். இவாளை தேடி சந்துக்கள் வருவா. இவாளை பார்த்து தரிசனம் பண்ணணுன்றதுக்காகவே சந்துக்கள் வருவா. அந்த சந்துக்கள் வர அன்னைக்கு மட்டும் இவா எப்படியோ சிரமப்பட்டு ஏதோ பண்ணி, ஏதோ விறகு வெட்டி அதை எடுத்துகிட்டு போய் விற்று அதில் ஏதோ 4 காசு சம்பாரித்து அதை வச்சு சாமான்கள்லாம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து ஏதோ பிரசாதம் ரெடி பண்ணி அந்த சால கிராமத்துக்கும் நிவேதனம் பண்ணி வந்தரவாளுக்கும் அவளுக்கு அதை போட்டு அதுக்கப்புறம் அதனுடைய உச்சிஷ்டத்தை எடுத்துட்டு சீதாராம பஜனை பண்ணி பழங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து அதெல்லாம் ஒரு வேளை ஆகாரமாக வச்சு என்னவோ அந்த காலக்ஷேபமே ஒரு தனிதான். அதில் அவளுக்கு ஏற்படுற சந்தோஷம் அதை விட சுகமான ஜீவனம் அவளுக்கு. இவன் வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஒரு பெரிய சந்த் கும்பல் வந்து இறங்கி இருந்தது. அவள்லாம் இருந்து 2 நாள் பஜனை பண்ணி ஆகாரங்கள்லாம் எடுத்துட்டு அவள்லாம் கிளம்பி போயிட்டா. இப்போ வந்து இவ பீப்பாஜியும் சீதா சகச்சரியும் உள்ள நுழையிறா. திவ்ய தம்பதிகள் இவாளை பற்றி, இந்த பீப்பாஜி சீதா சகச்சரியை பற்றி துவாரகாவுக்கு போகிற சந்து கூட்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கா. மாதிரி இவா வந்து பகவானை வந்து நேர்லேயே தரிசனம் பண்ண தம்பதிகள், ரொம்ப அலௌகிகமானவர்கள். அவளுக்கு வந்து சங்கு சக்கர முத்திரை பதிப்பா பார்க்குறவாளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு பிரத்யக்ஷ தரிசனமே ஆயிருக்கு. அந்த துவாரகாதீஷனுடைய தரிசனம் அப்படிலாம் இவாளை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கா. இப்போ இங்கே வந்து ஆற்றுக்குள்ளே நுழைஞ்சவுடனே அவள் கேட்டால் நாங்கள் தான் வந்து பீப்பாஜி சீதா சகச்சரின்னு இவாளை தானே அறிமுகம் பண்ணிண்டா. உடனே அவள் 2 பேரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால், நாங்கள் ரொம்ப நாளாக உங்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே நகர மாட்டோம், இங்கே தான் இருப்போம். ஆனால் அந்த துவாரகாதீஷன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பீப்பாஜி தரிசனம் எங்களுக்கும் ஆறா மாதிரி அந்த சந்து தரிசனம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நித்திய பிரார்த்தனை பண்ணோம். அந்த பிரார்த்தனையினுடைய பலன் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிடுத்து. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எங்களுடைய கிரகத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவளை உட்கார வச்சு கீர்த்தன் சேவா பண்ணுறா. அதி அற்புதமாக பண்ணுறா.
आज की दिवस में जाऊं बलिहारा, मेरे घर आया राजा राम जी की प्यारा, करूं दंडवत चरण पकारो, तान मन दान सब संतन परिवारो, आज के दिवस में ஜாவும் பலிஹாரா அப்படின்னு சந்தோஷத்தினால ஆடி பாடி மகிழ்கிறார்கள். இப்போ பீப்பாஜி என்ன பண்ணார், இவரை நெஞ்சோட சேர்த்து அணைச்சிண்டார். நீங்கள் தானே சீத்தர் சீத்தராணி தம்பதிகள்? ஆமாம், நாங்கள் பெரிய பாபிகள். அது இருக்கட்டும், நீங்கள் சாக்ஷாத் துவாரகாதீஷனை தரிசனம் பண்ணிடலாமே. நேரில் பார்க்கும்போது அவள் துவாரகாதீஷும் ருக்மிணியும் நாங்கள் நித்தியம் கொண்டாடுறோமே, அவள் எப்படி இருக்கா, அவள் எப்படி இருந்தா, அதை பற்றிலாம் எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் மூர்த்தியை தான் பார்த்துருக்கோம், ஆனால் நீங்கள் உண்மையாகவே பகவானை நேரில் தரிசனம் பண்ணவாளாச்சே. நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வந்ததே பெரிய எங்களுடைய அந்த துவாரகாதீஷனுடைய கிருப்பை தான் இன்னைக்கு நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வந்தது. எங்களுக்கு கிருப்பை பண்ணணும்னு உங்களை இங்கே அனுப்பிச்சு வச்சானா? சரி, நீங்கள் இப்போ சொல்லுங்க மாதாஜி, தேவி ருக்மிணி எப்படி பேசுகிறா, என்ன அலங்காரத்தில் இருந்தா, எப்படி உடையெல்லாம் உடுத்தின்னு இருக்காவா அப்படின்னு ஆர்வத்தோட மேலே 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 கேள்விகள் கேட்குறா இந்த சீத்ராணி. அவளுக்கு சுற்றி சுற்றி வரா, அவளை தொட்டு தொட்டு பார்க்குறா. எப்பேற்பட்ட அனுபவம் பாருங்க, அந்த அனுபவம் அது நினைச்சாலே அப்படி கிடைக்கிறது அந்த அனுபவம் அவளுக்கு. உடனே சீதா சகச்சரி சொன்னா, அம்மா நம்ம போய் முதல்ல உட்காருவோம், நின்றுண்டே எத்தனை நாளை நான் பேசுறது. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு உட்கார வைக்கிறது கூட தெரியல, பார்த்தேலாம் நாங்கள் எங்களையே மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வைக்கிறா. உடனே சீத்தராஜ் சொல்கிறார், அம்மா நீங்கள் சீக்கிரம் முதல்ல சமையல் பண்ணுமா. உடனே சீத்தராணி இப்போ நேரம் உள்ளே ஓடி போனா, ஜாடை காட்டி கணவனை இப்போ உள்ளே கூப்பிட்டா. ரே மகராஜ், நான் எதை வச்சு சமைப்பேன்? முந்தானத்து தானே ஒரு பெரிய துவாரகா போகிற ஒரு மகாத்மா சந்துக்கள் எல்லாரும் வந்தாலே, அப்போவே இந்த ஆட்டா பருப்பு அரிசி எல்லாமே செலவாக எடுத்து நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது போஜனத்துக்கு அப்படின்ன உடனே, ஒரு நிமிஷம் நீங்கள் இங்கே இருங்கோ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கோ, நீங்கள் போடாதீங்கோ, இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, சீத்ராணி நேராக உள்ள அறைக்கு போனான். அவள் அன்றைய தினம் ரொம்ப அழகான லெஹங்கா அணிஞ்சிட்டு இருந்தா. அவள் சொன்னா, அவள் என்ன பண்ணா, உள்ள அறைக்குள்ளே போய் தன்னுடைய லெஹங்காவை அப்படியே கழற்றி வெளியில் வீசி எரிஞ்சா. இதில் அதிகமாக ஜரிகை இருக்குது, அதனால் நீங்கள் இதை எடுத்துன்னு போய் நீங்கள் பாசாரில் விற்றுருங்கோ, விற்று அந்த பணத்தில் நீங்கள் மளிகை சாமான்கள்லாம் வாங்கிட்டு வாங்கோ. அம்மா, உன்னுடைய சரீரத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கு வேறு ஆடையே இல்லையேம்மா. அரே, அதனால் என்ன இப்போ சரீரத்துக்கு இப்போ எதுக்கு ஆடை, எதுக்கு வேண்டி இருக்கு? நீங்கள் இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவேன், எப்படி நீங்கள் மளிகை சாமான் வாங்கின்னு வருவேன், அவளுக்கு நம்ம எப்படி இப்போ சமைச்சு போடுவோம்? எனக்கு என்னை பற்றி எப்போவுமே கவலையே கிடையாது. நீங்கள் நேரம் தாழ்த்தாமல் உடனே நேராக பாசாருக்கு ஓடி போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உள்ளேயே இருந்துட்டு எல்லாத்தையும் வச்சு சமைச்சு வச்சு விடுறேன், நான் உள்ளேயே ஒளிஞ்சுன்னு இருக்கேன், நீங்கள் போய் அவளுக்கு பரிமாறிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறா. உடனே அவர் பத்னியினுடைய காலில் விழுந்தார். அம்மா, உன்ன மாதிரி சேவா நிஷ்டா எனக்கு கூட கிடையாதுமா. எப்பேற்பட்ட உனக்கு சேவா நிஷ்டா, உனக்கு எப்படி தோணித்து இப்படி செய்யணும்னு? நீங்கள் பேசி நிற்காதீங்கோ, மணி ஆகிடுத்து, நீங்கள் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு அவரை போயிட்டு வர சொல்கிறார். இவ சீதாராம் பஜனை உள்ளே பண்ணிட்டு
எல்லாம் தயார் பண்ணுறா, அடுப்பெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு. அவர் உடனே பாஜாருக்கு போய் அதை விற்றார், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். தால், ஆட்டா, சாவல் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அந்த அம்மா சமைச்சா. உடனே நீங்கள் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீதா சகச்சரி, சரி அவளை கூப்பிடுவோம், நம்ம 4 பேருமாவே உட்கார்ந்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னவனே சமைச்சதெல்லாம் சாலக்கிராம பகவானுக்கு இப்போ நிவேதனம் ஆனது. எல்லாம் 4 இலையை போட்டா சீதா சகச்சரி, எல்லாம் எடுத்து வச்சா, பழங்கள்லாம் நறுக்கி எடுத்து வச்சா சீதா சகச்சரி. சீத்ராணி உங்கள் மனைவி அவளையும் கூப்பிடுங்க, 4 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னா. அப்போ சீத் பகத் சொன்னார், இல்லைல்ல அப்படி வழக்கமே கிடையாது, அவள் அப்படிலாம் சாப்பிட மாட்டா, நம்ம சாப்பிடுவோம் முதல்ல, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்றார். இல்லைல்ல அது மாதிரிலாம் முடியாதுன்னு உடனே, சரி நான் வேணா உங்களோட சாப்பிட்றேன், ஆனால் அவள் கடைசியில் தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போது சீதா சகச்சரி சொன்னால், அது எதுக்கு அப்படி, அந்த மாதிரி முடியாது, அவள் இவ்வளோ நேரம் சிரமப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கா, நானே போய் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு அந்த அம்மா எழுந்து சீதா சகச்சரி நேரம் உள்ளே ஓடினா. சகோதரி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுட்டே போகிறா. ஒரு உள் வருது, அங்கே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு இருட்டார அங்கே 2 கைகளையும் இப்படி தன்னுடைய மார்பை மறைச்சிண்டு நக்னமாக ஒரு மூலையில் அமர்ந்திருக்கா. உடனே சீதா சகச்சரி கேட்குறா, இது என்னதுமா இது? உடனே அவள் ஒன்றும் இல்லை. உடனே நீங்கள் பிரசாத் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே, அரே சாப்பிட தான் கூப்பிடுறேன் உன்னை, இல்லைல்ல நான் சந்துக்களோடு எப்போவுமே சேர்ந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. உடனே கையை பிடிச்சி இப்படி வெளியில் இழுத்து பார்க்குறா, சரீரத்தில் ஒரு துணியும் இல்லை. உடனே சீதா சகச்சரி கேட்டா, இது என்ன அரே பாப், உன்னுடைய வஸ்திரம் எங்கே, நான் வரும்போது ஒரு அழகான லெகங்கா அணிஞ்சுருந்தியே, என்ன ஆச்சு அப்படின்ன உடனே சீத்ராணி சொன்னா, அரே தேவிஜி நீங்களும் துணியை பற்றி தான் பேசுவேடா, துணியை பற்றி பேசி பேசி வீணா நேரம் போகுது, இருக்கிற நேரத்தில் நீங்கள் ருக்மிணிஜியை பற்றி பேசுங்கோ, துவாரகாவை பற்றி பேசுங்கோ, கிருஷ்ணனை பற்றி சொல்லுங்கோ, இந்த பேசுறதுக்கு நிறைய சமாச்சாரம் இருக்குது, திரும்பவும் இந்த ஆடையை பற்றியே எல்லாரும் பேசாதீங்கோ, அதனால் நேரம்தான். சரீரத்து சமாச்சாரம் அவ்வளவு பெரிய தேவையானதா? உலகத்தில் மனுஷா தவிர ஆடு, மாடு, சிங்கம், புலி இதெல்லாம் ஏதாவது ஆடை அணிஞ்சுன்னு இருக்கா என்ன? மனிதனுக்கு தான் தினம் ஆடை அணியணுன்றது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவு பண்ணுறது, இதுதான் மனித வாழ்க்கையா? ஒரு நாள் இந்த சரீரம் கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு அவ பேச ஆரம்பிச்சிட்டா. அது சரி, உன்னுடைய வஸ்திரம் என்ன ஆச்சு அதை சொல்லு அப்படின்னு சீதா சகச்சரி கேட்குறா. ஏம்மா உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஆதூரமாக இவள்கிட்ட பேசுகிறா. ஹரே துவாரகாதீஷ், நீங்கள் இந்த வஸ்திரம் பற்றி பேசுவது தர வேறு எது வேணால் பேசுங்கோ, அவளுடைய வைபவத்தை, ருக்மிணி அம்மாவுடைய வைபவத்தை பற்றி நீங்கள் பேசுவேள் அப்படின்னு நான் பார்த்தா, இதையே பேசி பேசி நேரம் போயின்னு இருக்கேன், அப்படி இதெல்லாம் வீண் பேச்சு, சரீரம் சம்சாரம் ரெண்டுமே வீண் அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே நீங்கள் விடமாட்டேல் போல இருக்கு, உண்மை தெரியலனா எனக்கு ரோட்டிக்கு வழி இல்லை, அதனால் இந்த வஸ்திரத்தை பற்றி, வஸ்திரம் இப்போ போட்டோம் அப்புறமா பார்த்துக்கலான்றதுக்காக அந்த வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னா அதை வித்துட்டியா அப்படின்னு கேட்குறா. இப்போது சீதா சகச்சரியுடைய கண்லேருந்து அப்படியே தாரதாரியாக தண்ணி வழியிறது. அவளை இழுத்து பிடிச்சி அப்படியே ஆலிங்கனம் பண்ணிண்டா. என்னுடைய நிலைமையை பார்த்து ஏமா நீங்கள் கண்ணீர் வடிக்கிறேள்? இன்றைய தினம் எனக்கு ஆனந்தமான தினம். ஏன்னா ரொம்ப நாளாக சத்துக்கள்லாம் உங்களை பற்றி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வந்தாலே இதுவே என்னுடைய இன்றைக்கு தினம் என்னுடைய ஆனந்தமான தினம். இன்றைக்கி பண்டாராவும் எப்படியோ நான் நடத்திட்டேன், உங்களுக்காக எல்லாம் சமையலும் பண்ணி முடித்தேன், அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னவுடனே சீதா சகச்சரி சொன்னால், நான் இங்கே எங்களை தான் ரொம்ப பெரிய பக்த தம்பதிகள் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவேன், ஆனால் இன்றைக்கி உன்னை சந்தித்த பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உன்னை விட பக்த எனக்கு இருக்கான்னு காமிச்சு கொடுக்குறார் போல இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ருக்மிணி தேவி கொடுத்த புடவை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய புடவை. இவ தான் உடுத்தின்னு இருந்தா. அந்த புடவையை கிழிச்சா, ரெண்டாக கிழித்து சீத்ராணிக்கு தன் கையால் தானே கட்டி விட்டா. அப்புறம் அந்த மீதி துண்டை இவளும் கட்டிண்டா. அப்புறம் கையை பிடிச்சி அழிச்சுன்னு வந்தா. 4 பேரும் ஒன்றா உட்காந்துண்டா. பிரசாதம்லாம் சாப்பிட்டா. அங்கேயே ராத்திரி விஸ்ராம் எடுத்துக்கிறா. ராத்திரி படுத்ததும் எல்லா விவரங்கள்லாம் அவள் அந்த துவாரகா எப்படி இருந்தது, கிருஷ்ணனும் ருக்மிணியும் எப்படி எல்லாம் பேசினா, என்ன பண்ணா, எல்லாம் விவரமாக சொல்கிறா, பஜனை பண்ணுறா. அதுக்கப்புறம் ராத்திரி விஸ்ராமம் எடுத்துக்கிறா. எடுத்துன்ட்டு, ஏம்மா நீ ரொம்ப நேரம் கழித்து வந்த, ஏன் உடனே படுத்துக்கிறதுக்கு வரல அப்படின்னு கேட்ட உடனே மெதுவாக சீதா சகச்சரி அவரோட காதில் சொன்னா, மகராஜ் இவா ரொம்ப சிரம தசையில் இருக்கா. அரிசி பருப்பு வாங்கிறதுக்கு கூட அவகிட்ட ஒன்றும் காசு கிடையாது. அவள் கட்டின்னு இருக்கிற வஸ்திரத்தை விற்று இன்னைக்கு நம்மளுக்கு போஜனம் பண்ணி வச்சிருக்கா. அது ரொம்ப தன்யமான விஷயந்தான். ஆனால் அவள் அதுக்காக கொஞ்சம் கூட மன வருத்தமும் பட்டுக்கல, சிரமப்பட்டுக்கல. மகா பதிவிரத சந்து சேவி மகா பக்த ராஜவ அப்படின்னு அவளை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்கிறா சீதா சகச்சரி. சீத்ராணியை பற்றி இவளுடைய மனம், இவளுடைய குணம் இது யாருக்குமே வராது அப்படின்னு ராத்திரி பூரா இவளை பற்றியே பேசி பேசி ராத்திரி பொழுது போயிடுத்து. சரி, எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னு சீதா சகச்சரி சொன்னால், என்ன அப்படின்னா இவளுடைய தரித்திரத்தை நம்ம எப்படியாவது போக்கியே ஆகணும். ஒரு காலத்தில் இவா ராஜா ராணியாக இருந்தா இல்லையா, அப்படி தோன்றதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் இவாளாலையுமே? உடனே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் நம்ம சரீரத்தை விற்றுருவோம், விற்று இவாளுக்கு தரித்திரத்தை நம்ம போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தாசியாக பக்கத்து ஊருக்கு அந்த பாசாரில் உட்காந்துட்டு கூவுறா தன்னுடைய சரீரத்தை விற்கிறதுக்கு. இப்போ பார்க்குறவாள்லாம் இவருடைய தேக லாவண்யம், சங்கு சக்கர முத்திரை, நெத்தியில் கோபி சந்தனம், கழுத்தில் கண்டி, எல்லாத்தையும் பார்த்தா யாருமே கொள்வார் இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட திவ்ய லாவண்ய ரூபம் வர்றது. எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறா. இது என்ன விசித்திரமாக இருக்கேன்னு முணுமுணுக்கிறா. இவருடைய முகத்தில் என்னமோ ராஜக்கலை பக்த லட்சணம். இவா என்னடா தாசி பாஜாரில் உட்காந்துட்டு கூறா, ஒன்றுமே புரியலல்ல அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டா. இப்போ சாயங்காலம் 4 மணி ஆகிட்டு. சீதா சகச்சரி சொன்னால், இப்படி சோர்ந்து உட்காந்தா எப்படி, அது வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பிரதிஜை பண்ணோம் அதை நிறைவேற்றியே ஆகணும். அதனால் நான் கொஞ்சம் கழிப்பை உட்காந்துக்கிறேன், யாராவது கேட்டால் நான் வேஷின்னு சொல்லி என்னை விற்றுருங்கோ, நீங்கள் தான் அவள் என்ன பணம் கொடுக்குறாளோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவள் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டா. ஒரு தனவந்தர் வந்தார், விலை பேசினார். அவர் அங்கே உட்காந்துட்டுருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் நீங்கள் போய் பணத்தை கொடுத்துருங்கோ அப்படின்ன உடனே அவரும் போய் அந்த பணத்தை கொடுக்க போகிறார். அந்த சமயத்தில் ஒரு பெரிய பக்த கோஷ்டி, சீதாராம் ஜெய் சீதாராம், ராதேஷாம் ஜெய் ராதேஷாம், சீதாராம் ஜெய் சீதாராம், ராதேஷாம் ஜெய் ராதேஷாம், சீதாராம் ஜெய் சீதாராம், ராதேஷாம் ஜெய் ராதேஷாம் அப்படின்னு பஜனை பண்ணிட்டு ஒரு பெரிய கோஷ்டி வந்துட்டுருக்கு. அவள்லாம் இவரை பார்த்த உடனே, ஓ பீப்பாஜி மகாராஜாச்சே இவர் அப்படின்னு எல்லாரும் சீதா சகச்சரி கால்லையும் பீப்பாஜி மகாராஜ் கால்லையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. என்ன விஷயம் கேட்குறா, விஷயத்தை புரிஞ்சுக்கிறா. உடனே அவள் சொல்கிறா, இப்படி நீங்கள் வேசிகள் விலை போகிற இடத்துல இப்படி உட்காரலாமா, நீங்கள் யார், உங்கள் தொகுதி என்ன, அதுக்கும் மேலே உங்கள் வைபவம் என்ன, பக்த வைபவம். அதனால் உடனே இவர் சொன்னார், நீங்கள் பெரிய கூப்பாடெல்லாம் போட்டு காரியத்தை கெடுத்துடாதீங்கோ அப்படின்னு பீப்பாஜி மகாராஜ் சொல்கிறார். அவள் என்ன பண்ணா, அவள் எடுத்துன்னு வந்திருக்கிற காசு பணம், அவாவா போட்டுன்னு இருந்த வெள்ளி நகை தங்க நகை எல்லாத்தையும் எடுத்துன்னு இவர் அவளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவள் திரும்பி சீதாராம் ஜெய் சீதாராம்னு திரும்பியே பார்க்கல, எல்லாம் பஜனை பண்ணின்னு போக ஆரம்பிச்சிட்டான். அவரை தான் இவளுக்கு ஒரு சிரமமும் இல்லை, காணிக்கை என்னமோ கிடச்சிடுத்து, அதுவும் பக்த காணிக்க. உடனே இதெல்லாம் கிருஷ்ண லீலை தான், வேறு என்ன சொல்லணும். உடனே இது எல்லாத்தையும் ஒரு துணியில் முடிஞ்சிக்கிறா. அதை எடுத்து நேராக சீத்தராஜுடைய வீட்டுக்கு போகிறா. அந்த பக்தராஜனுடைய வீட்டுக்கு போய் ஓசப்படாமல் அந்த துணி மூட்டையை அப்படியே அங்கே வச்சுட்டு இவா தான் கொடுத்தான்னு அங்கே காமிச்சிக்கல. ஏன்னா அவள் ஏற்றுக்க மாட்டான்னு இவாளுக்கும் தெரியும். அதனால் துவாரகாதீஷையும் பிரார்த்தனை பண்ணிட்டு
இந்த தனத்துக்கு எந்த அபாவமும் ஏற்படாமல் அவள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின்னு மேலே கிளம்புறா. கிளம்பி டோங்க், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம், டோங்க் வரா. சரித்திரம் பெருசாக போகிறதுனால பார்ட் 3ல் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज जी की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा.